எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதுக்காக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அசோக் நகர் அதில் வந்து உதயம் தேட்டரு நிறைய யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உதயம் தேட்டர் இடிக்கிறாங்க, உதயம் தேட்டர் இடிக்கிறாங்க, உதயம் தேட்டர் இடிக்கிறாங்க அப்படின்றப்ப எல்லாரும் என்ன ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, சினிமா அப்படின்ற ஒரு பற்றில் வந்து எல்லாருமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ விஷயம் என்டர்டைன்மெண்ட்டும் சினிமா அப்படின்னு ஒரு போகும்போது அது மேலே வந்து ஒரு விதமான ஒரு லவ் இருக்கும். சில பேருக்கு ஒரு மோகம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து உதயம் தேட்டர் வந்து இடிக்கிறாங்கிறப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டோம். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. இல்லைங்க, அந்த படத்து தேட்டரில் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்து நான் பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அனுபவங்களை சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த உதயம் தேட்டரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா சிவப்பு சூரியன். ரஜினிகாந்த் நடித்து வெளியே வந்த சிவப்பு கட் பண்ணி ஆனால் வாங்கினேன். ரஜினிகாந்த் நடித்த சிவப்பு சூரியன் இது உதயம் அவர் தான் சூரியன். முதல் படம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சென்டிமெண்ட்டாக சிவப்பு சூரியன் படம் தான் வந்து திரையிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தேட்டர் இருக்கு. உதயம், மினி உதயம், சந்திரன். இப்போ தான் சந்திரன் போர்டை எடுத்து அதுக்குள்ள போர்டை கழட்டிட்டாங்க. சந்திரன் போர்டை ஆல்ரெடி இப்போ டெமாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே போய் எடுக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்லை தம்பி, உள்ளே எல்லாத்தையுமே நாங்கள் பிரிச்சுட்டோம், உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா தான் இருக்குது சினிமா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்றாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு சீரியலு வேற இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கிறனால தான் முதல்ல கிளம்பி சினிமாவுக்கு வந்தாங்க. இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ளே டிவியில் வந்துடுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிவியை விட்டு வெளியில் எந்திரிச்சு வராமல் மக்கள் சினிமான்ற ஒரு விஷயத்தை வந்து செல்ஃபோனு பல விதமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து. இருந்தாலும் ஒரு தேட்டரை மெயின்டைன் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இவ்வளோ இருக்குது. ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துட்டு படம் போடு அப்படின்னா போட முடியாதுல்ல, அது கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்போ வந்து தேட்டரை இடிக்க வந்துருக்காங்க. நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதே தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன். இதே தேட்டரில் படம் பார்க்க வந்த மக்களை ரிவ்யூவும் எடுத்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த தேட்டரில் நம்ம இருக்க எங்களோட அனுபவம் நிறைய இருக்குது. அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களை போர் அடிக்க விரும்பல, நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த உதயம் தேட்டர் இன்னைக்கு இடிக்கிறாங்க. அதை வந்து சரி நம்ம சைட்லேருந்து எதாவது ஒன்று காமிச்சிடும் அப்படின்னா இருக்காங்க. ஆல்ரெடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினி உதயம் இருக்கும், சந்திரன்ற போர்டை கழட்டிட்டாங்க. தேட்டரில் நம்ம கிளைமேக்ஸ் பார்த்துருப்போம். தேட்டரே கிளைமேக்ஸ் வந்து இப்போ தான் பார்க்குறோம். கிளைமேக்ஸு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிக்கிறாங்க உதயம் தேட்டர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதுக்காக நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அசோக் நகர் அதில் வந்து உதயம் தேட்டரு நிறைய யூடியூப்பில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உதயம் தேட்டர் இடிக்கிறாங்க, உதயம் தேட்டர் இடிக்கிறாங்க அப்படின்றப்ப எல்லாரும் என்ன ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, சினிமா அப்படின்ற ஒரு பற்றில் வந்து எல்லாருமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ விஷயம் என்டர்டைன்மெண்ட்டும் சினிமா அப்படின்னு ஒரு போகும்போது அது மேலே வந்து ஒரு விதமான ஒரு லவ் இருக்கும். சில பேருக்கு ஒரு மோகம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து உதயம் தேட்டர் வந்து இடிக்கிறாங்கிறப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டோம். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாங்க. இல்லைங்க, அந்த படத்து தேட்டரில் வந்து என் பையனை கூப்பிட்டு வந்து நான் பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என் பையனை கூப்பிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் அனுபவங்களை சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த உதயம் தேட்டரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா சிவப்பு சூரியன் இது உதயம் அவர் தான் சூரியன். முதல் படம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சென்டிமெண்ட்டாக சிவப்பு சூரியன் படம் தான் வந்து திரையிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 தேட்டர் இருக்கு. உதயம், மினி உதயம், சந்திரன். இப்போ தான் சந்திரன் போர்டை எடுத்து அதுக்குள்ள போர்டை கழட்டிட்டாங்க. சந்திரன் போர்டை ஆல்ரெடி இப்போ டெமாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலாம் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே போய் எடுக்கலாமான்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இல்லை தம்பி, உள்ளே எல்லாத்தையுமே நாங்கள் பிரிச்சுட்டோம், உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நல்லா தான் இருக்குது சினிமா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேன்றாங்க. சோஃபாவில் உட்காந்துட்டு சீரியலு வேற இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கிறனால தான் முதல்ல கிளம்பி சினிமாவுக்கு வந்தாங்க. இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ளே டிவியில் வந்துடுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிவியை விட்டு வெளியில் எந்திரிச்சு வராமல் மக்கள் சினிமான்ற ஒரு விஷயத்தை வந்து செல்ஃபோனு பல விதமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்து. இருந்தாலும் ஒரு தேட்டரை மெயின்டைன் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இவ்வளோ இருக்குது. ஒரு 10 பேர் உள்ள உட்காந்துட்டு படம் போடு அப்படின்னா போட முடியாதுல்ல, அது கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்போ வந்து தேட்டரை இடிக்க வந்துருக்காங்க. நமக்கு கஷ்டமாக இருக்குது. இதே தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன். இதே தேட்டரில் படம் பார்க்க வந்த மக்களை ரிவ்யூவும் எடுத்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இந்த தேட்டரில் நம்ம எங்களோட அனுபவம் நிறைய இருக்குது. அது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்களை போர் அடிக்க விரும்பல, நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன ஒன்று அப்படின்னா, இந்த உதயம் தேட்டர் இன்னைக்கு இடிக்கிறாங்க. அதை வந்து சரி நம்ம சைட்லேருந்து எதாவது ஒன்று காமிச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக காட்டுறேன். அவ்வளோ, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் பதிவு சொல்கிறேன். எல்லாரும் கேட்டாங்க, தேட்டர் அடிச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு. இதுதான் பண்ண போகிறாங்க. தேட்டருக்கு வந்து நடத்தினா காசு வரும்,
காசு முக்கியமாக காசா கிராண்ட் முக்கியமானு பார்த்துருக்காங்க. காசா கிராண்ட் தான் முக்கியம்ன்ட்டு தேட்டரை காசா கிராண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க தான் அப்பார்ட்மெண்ட் ஆல்ரெடி இந்த கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறதும் உதயம் தேட்டரோட அவங்க இடத்துல தான் இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது, அங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு இப்போ கட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது, அதுவும் இடிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக தேட்டர் இடிச்சுட்டு இது அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் வந்து நம்ம இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இங்கே கண்டினியூ பண்ண போகிறாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், இதில் இருக்கவங்க படம் பார்க்கணும்னா ரொம்ப தூரம் போவேனா, நம்ம தேட்டர் வரனால நம்ம ரன்னிங் ஆகும் அப்படின்னு எதனால யோசிச்சுக்கலாம். அது மாதிரி அவங்க எதுவுமே யோசிக்கல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை, உதயம் தேட்டரோட கதை. இதான் வந்து டிக்கெட் கவுண்டரு. சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க, ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்குது டிக்கெட் கவுண்டரு. இதான் டிக்கெட் கவுண்டரு. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார், கழட்டிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மினி உதயம் இருக்கும், சந்திரன்ற போர்டை கழட்டிட்டாங்க. தேட்டரில் நம்ம கிளைமேக்ஸ் பார்த்துருப்போம், தேட்டரே கிளைமேக்ஸ் வந்தது இப்போ தான் பார்க்குறோம். கிளைமேக்ஸு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முடிக்கிறாங்க உதயம் தேட்டரை.